ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்கேப்சுலேஷன் என்னன்னு பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோடுக்குள்ள போய்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்கேப்சுலேஷன் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு கோடிங்குள்ள போகலாம். இப்போ என்கேப்சுலேஷன் என்னன்னா மற்றவங்கள்ட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைச்சு வைக்கிறதா என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் உங்க நேமும் ஏஜும். இப்போ புதுசா ஒரு ஆள் ஸ்ட்ரைட்டா உங்க நேமையும் ஏஜையும் உங்களை பார்த்தே சொல்லிட முடியாது. உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க தான் சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு சொல்லுவீங்க. இந்த மாதிரி தான் என்கேப்சுலேஷன் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம கோடுக்குள்ள போகலாம். நான் கிளாஸ் ஹியூமன் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்றேன்னா ஒரு ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ நான் நேமும் ஏஜும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா கீழே நான் இந்த ஹியூமனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ நான் ஹியூமன் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஹியூமன் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் நேம் அசைன் பண்றேன். இப்போ நான் ஒரு நேம் அசைன் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ஹியூமன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஏஜ் அசைன் பண்ணிக்கிறேன். நான் 20 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் இங்க இது பப்ளிக்கா இருக்கு. இப்போ நான் இங்க எதுவுமே கொடுக்கலன்னா இது பேர் பப்ளிக்னு அர்த்தம். பப்ளிக்னா யாருனால தான் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இப்போ நான் இதை உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில இதை வைக்கணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா பிரைவேட்டும் யூஸ் பண்றேன். ஓகே, இதெல்லாம் ஆக்சஸ் மாடிஃபயர்னு சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் டீடைல்டா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ நான் இங்க பிரைவேட்ல மாற்ற முடியும். இங்க பாருங்க, இப்போ இங்க நேம் ஏஜுக்குலாம் எரர் அடிக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்றேன். இப்போ முதல்ல பப்ளிக்கா இருந்தனால இப்ப இது ஒரு மனுஷனை ஞாபகம் வச்சுக்கலாம், இதை ஒரு மனுஷனை ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேத்துக்கும் இதை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப இதை பிரைவேட்னு வச்சனால இவனுக்கு இது தனிப்பட்ட விஷயம் ஆயிடுச்சு. இப்ப இந்த கிளாஸுக்கு ஏதாவது வேணும், அந்த கிளாஸ்ல இருந்தாலும் ஹியூமன் கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸ்க்கு ஏதாவது வேணும்னா அவங்க கிட்ட கேட்டுதான் வாங்கணும். இப்ப அவங்க கிட்ட கேட்டு எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் மெத்தட்ஸ் இருக்கு. மெத்தட்ஸை வச்சுதான் இந்த கிளாஸ் வெல்கம்ன்ற கிளாஸ் ஹியூமன் கிளாஸ்ல கேட்டு வாங்கிக்க முடியும். இப்ப நான் ஒரு மெத்தட் எழுதி காட்டுறேன். ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேன்னா நான் இன்ட் வைடா மாத்திக்கலாம். நம்ம எது ரிட்டர்ன் பண்ண வேணாம், நம்ம ஸ்ட்ரைட்டா பிரிண்ட் பண்ணியே காமிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏஜை பிரிண்ட் பண்றேன். ஆனா ஏஜ் தான் ஜீரோவே, எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாவே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஏஜ் ஈக்குவல் டு 20. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா இப்போ ஆப்ஜெக்டை வச்சு நான் இந்த நேமை கூப்பிட்டேன், அப்ப வரல. ஆனா இப்ப பாருங்க, நான் ஸ்ட்ரைட்டா இந்த மெத்தடையே கூப்பிடுறேன். ஹியூமன் டாட், இங்க பாருங்க ஹியூமன், சாரி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஹியூமன் ஆப்ஜெக்டை வச்சு இந்த மெத்தடே நான் கால் பண்ணிருக்கேன். நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, நம்ம பிரிண்ட் பண்ண முடியாது, நம்ம இது ரிட்டர்ன் பண்ணல. பிரிண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம கம்பைல் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க, இப்போ 20ன்னு கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ இதே மாதிரி நேமுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நேமுக்கும் நம்மளால பண்ண முடியும். இப்போ ஹியூமன் டாட், நம்ம நேமுக்கு எதுவுமே கிரியேட் பண்ணல, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கெட் நேம் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இதை நான் நேம்னு மாத்திக்கிறேன். அதே மாதிரி இந்த வேரியபிளுக்கும் நேம்ன்ற வேரியபிளுக்கு நான் வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அதை அசைன் பண்ணிக்கிட்டேன். இப்போ கெட் நேம்னு கொடுத்து நம்ம ரன் பண்ணா ரன் ஆகும். ஓகே, 20 வந்துருச்சு, நேம் வந்துருச்சு. இப்படிதான் நமக்கு வேணுன்ற விஷயத்த நம்ம கேட்டு வாங்கிக்க முடியும். நம்ம ஏன் இந்த 20 இந்த ரசாக் இதெல்லாம் இப்படிதான் செட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி அவசியம் இல்லை. நம்ம இப்ப எப்படி நேமை கெட் பண்றோமோ அந்த மாதிரி நம்ம எப்படி ஏஜை கெட் பண்றோமோ அதே மாதிரி ஏஜ் நம்மளால செட் பண்ணவும் முடியும். நான் பண்ணி காட்டுறேன். பப்ளிக் void set age. ஓகே, நான் என்ன பண்றேன்னா ஏஜ் ஈக்குவல் டு 10 இப்படிதான் செட் பண்ண முடியும். என்னால இங்கேயே செட் பண்ண முடியும், இப்படியே செட் பண்ண முடியும். இது நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நான் செட்டருக்கும் இதே எழுதுறேன். ஹியூமன் டாட் செட் ஏஜ். ஓகே, இப்போ நான் இப்படி எழுதியிருக்கேன் செட் ஏஜ்னு. இப்போ நான்
நான் வந்துட்டு செட் ஏஜுக்கு வந்து வேல்யூ சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால கண்டிப்பா வேல்யூவை சென்ட் பண்ண முடியும். இப்போ நீங்க 10 நீங்க கொடுத்துட்டீங்கன்னா மேல இன்ட் ஏன்னு கொடுத்துட்டு இந்த ஏவை வந்துட்டு உங்களால இங்க போட்டீங்கன்னா இந்த ஏஜுக்கு வந்துட்டு நீங்க என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அது வந்துட்டு அந்த ஏஜுக்கு ஸ்டோர் ஆயிடும். அதை வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன், இங்க போட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணிட்டு அப்புறம் கெட் பண்ணலாம், அதான் ஒர்க் ஆகும். இல்லைன்னா வந்துட்டு நல்லன்னு ஒரு வேல்யூ. ஓகே, இப்போ நான் ஏஜுக்கு பண்ண மாதிரியே நான் நேமுக்கும் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்க ரஜாக்கு கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜையும் நேமையும் செட் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டையும் கெட் பண்றோம். ஓகே, இப்போ நான் கம்பைல் பண்றேன். ஓகே, இப்போ பாருங்க 10 ரஜாக். நம்ம இங்க நீங்க என்ன செட் பண்ணீங்களோ ஃபர்ஸ்ட் அது செட் ஆயிரும், அப்புறமேட்டு நீங்க கெட் பண்ற வேல்யூ அப்படியே கெட் ஆயிரும். ஓ சாரி, நான் இதை வந்துட்டு ரிமூவ் பண்ண மறந்துட்டேன். இப்போ ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கம்பைல் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பண்றதுக்கு தான் நம்ம வந்துட்டு என்கேப்சுலேஷன் யூஸ் பண்றோம். இது பேர் தான் வந்துட்டு என்கேப்சுலேஷன். உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த வந்துட்டு மற்றவங்க ஆக்சஸ் பண்ணணும்னா வந்துட்டு மெத்தட்ஸை வச்சு மட்டும்தான் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்டு அவங்க வாங்கிக்கணும். இந்த மாதிரி பண்றது தான் வந்துட்டு என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.